வணக்கம். நர்சிங்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது தரவு விளக்கம்னு சொல்ற ஒரு முக்கியமான திறனை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ட பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நர்ஸா பேஷண்ட்ட கவனிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது நிஜத்துல என்ன சொல்ல வருது? பேப்பர்ல இருக்கிற இந்த நம்பர்ஸ் ஒருத்தரோட ட்ரீட்மெண்ட்டையே எப்படி மாத்த முடியும்? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மேட்டரோட ஹார்ட். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது வெறும் நம்பர்ஸா இருக்கிறத பேஷண்டோட சிகிச்சையை நல்லபடியா மாத்தக்கூடிய பிராக்டிக்கல் ஐடியாவா மாத்துற ஒரு முக்கியமான பாலம். சரி, அப்போ இந்த முக்கியமான பாலத்தை நாம எப்படி ஸ்ட்ராங்கா கட்டலாம்? எந்த ஒரு பாலத்துக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஆராய்ச்சியோட உண்மையான நோக்கங்கள்ல இருந்து தான். டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரிவர்ஸ்ல போகணும். அதாவது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ நம்ம ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன கேள்விகள் கேட்டோம், என்ன எதிர்பார்த்தோன்னு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம கிளம்புன இடத்துக்கு சரியான ரூட்ல தான் போயிருக்கோமா இல்ல வழி மாறிட்டோமான்னு செக் பண்ற மாதிரி தான் இது. அதாவது கிடைச்ச ரிசல்ட்ஸ ஏற்கனவே இருக்கிற நர்சிங் தியோரிஸோட பொருத்தி பார்க்கணும். அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லாம ஏன் இப்படி நடந்திருக்கலான்னு ஆழமா புரிஞ்சுக்க முடியும். அப்போதான் அந்த டேட்டாவுக்கு ஒரு அர்த்தமே கிடைக்கும். இப்போ நம்ம பாலத்தோட ரொம்ப முக்கியமான சென்டர் பகுதிக்கு வந்திருக்கோம். ரிசர்ச்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த ரெண்டு விஷயமும் ஒண்ணு கிடையாது, ஆனா பார்க்க ஒண்ணு போல தெரியும். அதனால நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா என்னன்னா, ஒரு வித்தியாசம் தற்செயலா நடக்கல, அது உண்மைதான்னு சொல்றது. ஆனா கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா, அந்த உண்மை பேஷண்ட் கேர்ல நிஜமாவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பெருசா இருக்கான்னு கேக்குறது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கிணற தாண்டின மாதிரிதான். உதாரணத்துக்கு இந்த பி வேல்யூவை பாருங்க. p is equal to 0.03. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்டுபிடிப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட். அதாவது நாம பார்த்த ரிசல்ட் எதேச்சியா வந்தது இல்ல, அது உண்மைதான்னு சொல்லுது. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆனா இங்க தான் அசல் கேள்வியே வருது. இது கிளினிக்கலி சிக்னிஃபிகண்டா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது கரெக்டா இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா இது யூஸ் ஆகுமா? வாங்க இந்த கேள்வி ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்க்கலாம். இங்க பாருங்க, ரெண்டு விதமான வூண்ட் ட்ரெஸ்ஸிங் முறைகளை கம்பேர் பண்றாங்க. புரோட்டோகால் ஏல காயமாற 12.8 நாள் ஆகுது, புரோட்டோகால் பில 13.2 நாள் ஆகுது. கணக்குப்படி பார்த்தா ஏ கொஞ்சம் பெட்டர். இந்த வித்தியாசம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு இந்த ஸ்டடி சொல்லுது. ஆனா இங்க தான் நாம யோசிக்கணும். வித்தியாசம் வெறும் அரை நாளுக்கும் கம்மி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இது உண்மைதான். ஆனா பிராக்டிக்கலா இந்த 0.4 நாள் முன்னேற்றத்துக்காக நாம மொத்த மருத்துவ நடைமுறையும் மாத்தணுமா? ஒருவேளை புது ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்லியா இருந்தா இந்த சின்ன வித்தியாசத்துக்காக மாறுறது புத்திசாலித்தனமா? இல்லதானே. இன்னொரு உதாரணம் பாருங்க. பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை 10க்கு ரேட் பண்ணும்போது ஒரு புது சிகிச்சை 0.2 பாயிண்ட்ஸ் அதிகமாக்குதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இதுவும் சிக்னிஃபிகண்ட் தான். ஆனா ஒரு பேஷண்டால இந்த 0.2 பாயிண்ட் வித்தியாசத்தை நிஜமாவே உணர முடியுமா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே, நம்ம பாலம் இப்போ ரெடி. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு ரிசர்ச்சை நம்புறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கலாம், என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு நாம நேர்மையா ஒத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு ரிசர்ச்சும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் கிடையாது. ரிசர்ச்சர்ஸ் சில பொதுவான தவறுகளை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குரூப்ல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இது எல்லாருக்கும் பொருந்துன்னு சொல்றது, இல்லாட்டி சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கறது. இந்த மாதிரி தவறுகள் மொத்த ரிசர்ச்சோட முடிவையே தப்பா காட்டிடும். ரிசர்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதோட லிமிடேஷன்ஸை வெளிப்படையா சொல்றது. எங்க சாம்பிள் சைஸ் சின்னது அப்படின்னு சொல்றது ஒரு குறைபாடு கிடையாது. அதுதான் அந்த ரிசர்ச்சோட நேர்மையை காட்டுது. இத படிக்கும்போது இந்த முடிவுகளை எந்த அளவுக்கு நாம எடுத்துக்கலான்னு நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நெறிமுறை. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ரொம்ப நேர்மையா செய்ய வேண்டிய ஒரு வேலை. நமக்கு வேண்டிய ரிசல்ட் வரணும்னு டேட்டாவை வளைக்கக்கூடாது. டேட்டா என்ன சொல்லுதோ அதை அப்படியே எந்த ஒரு சார்பும் இல்லாம சொல்றதுதான் ஒரு நல்ல ரிசர்ச்சரோட கடமை. டேட்டாவே பேசட்டும், நாம கேட்கலாம். அப்போ இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான, நல்ல டெஸ்ட் பண்ண ஒரு பாலம் இருக்கு. இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் ரிசர்ச்ல கிடைச்ச உண்மைகளை நம்மளோட தினசரி நர்சிங் பிராக்டிஸ் கூட இணைக்க போறோம். இங்க தான் அந்த பேப்பர்ல இருந்த நம்பர்ஸ்க்கு உயிர் வருது. அப்போ நீங்க அடுத்த முறை ஒரு ரிசர்ச் பேப்பரை படிக்கும்போது இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் உங்களையே கேட்டுக்கோங்க, இது என் பேஷண்ட்டுக்கு நிஜமாவே யூஸ் ஆகுமா?
ஒரு கண்டுபிடிப்பு உண்மையா இருக்கலாம், ஆனா அது அர்த்தமுள்ளதா இருக்கான்னு பாருங்க. ரீசர்ச்சோட எல்லைகளை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு மென்டல் செக்லிஸ்ட். இந்த பாலத்தை நீங்க எப்படி உங்க அடுத்த பேஷண்டோட சிகிச்சைய இன்னும் சிறப்பாக பயன்படுத்த போறீங்க பாருங்க. ரிசர்ச்ச சரியா இன்டர்பிரேட் பண்றது மூலமா நீங்க வெறும் நம்பர்ஸ பார்க்கல, ஒரு மனுஷனோட வாழ்க்கைய நல்லபடியா மாத்துற ஒரு கருவிய பாக்குறீங்க. இது வெறும் டேட்டா இல்ல, இது ஒரு பெட்டர் கேர்க்கான வழி.